அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். கூற பாத்தி கட்டி கஸ்தூரி எருவும் போட்டே நம்மாடி. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி எருவும் போட்டே நம்மாடி. வெங்காய வித விதைத்தே நம்மாடி. அதன் குணம் மாறவில்லை அம்மாடி. அதன் குணம் மாறவில்லை அம்மாடி. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி எருவு போட்டே நம்மாடி. மூடனுக்கு அறிவு சொன்னேன் அம்மாடி. மூடனுக்கு அறிவு சொன்னேன் அம்மாடி. என் அறிவு மங்கி போச்சு அம்மாடி. என் அறிவு மங்கி போச்சு அம்மாடி. மூடனுக்கு அறிவு சொன்னேன் அம்மாடி. நாயை பிடித்து வைத்து கூண்டினில் அடைத்து வைத்து நல் மஞ்சள் பூசினாலும் அம்மாடி. அதன் குணம் மாறாதே அம்மாடி. அதன் குணம் மாறாதே அம்மாடி. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி எருவு போட்டு நம்மாடி. கஸ்தூரி எருவு போட்டு நம்மாடி. இப்படி நம் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசமிகு அத்தர் புனகு செவ்வாது கற்பூரம் இதெல்லாம் போட்டு பாத்தி கட்டி, வெறும் வாசனை திரவியங்களாலே பாத்தி கட்டி அதில் போய் வெங்காயத்தை நட்டோம்னு சொன்னேன், அந்த வாசனை அந்த வெங்காயத்தில் கிடைக்காதான். அந்த வாசம் வெங்காயத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெங்காயத்தினுடைய வாடை என்னவோ, வெங்காயத்தினுடைய இது என்னவோ அதான் வருமா. அதில் வெங்காய குணம் தான் அதில் இருக்குமா. அப்போ அத்தரை புனகு கற்பூரத்தாலே பாத்திலாம் கட்டி அதுக்கு சவாது புனுகு இதெல்லாம் கரைச்சி அதுக்கு தண்ணீர் விட்டு எது செஞ்சாலும் அது வெங்காயமாக தான் இருக்கும். அதுபோல் மூடனுக்கு அறிவு சொன்னார். மூடனுக்கு அறிவு சொன்னால் என்ன ஆகும்? நம்முடைய அறிவு மங்கி போகும். ஏன்னு கேட்டால் நாம் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், கேட்பார் கேட்கும் இடம். சிலர் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லு, கேட்காதவங்களாம் சொல்லாத, அற்ப அறிவு உள்ளவங்களுக்கு சொல்லாத. மூடருக்கு அறிவு சொன்னால் நம்ம அறிவு மங்கி போவோம் அப்படின்வார். அதாவது மூடனை எப்படியாவது காப்பாற்றணும், நல்ல வழிக்கு வரணும்னு நாம் நினைக்கிறோம், அது அவன் நினைக்க மாட்டான். வானரம் மழைதனில் நனைய தூக்கணாங்குருவி தானொரு நெறி சொல்லி தாண்டியே பிடித்திடும். நாணமும் கல்வியும் நனிசிறந்த நூல்களும் ஈனருக்கு குறைத்திட இடர் வருமோ. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது இப்போ நாணமும் கல்வியும் நனிசிறந்த நூல்களும் ஈனருக்கு குறைச்சிட்ட அவங்க இடம் தான் வரும், இடம் தான் கொடுப்பாங்க. தான் ஈனர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தூக்கணாங்குருவி என்ன சொல்லிச்சு, உனக்கு 2 கை இருக்குது, கால் இருக்குது, ஒரு கூடு கட்டி அதில் நீ வாழலாமே அப்படின்னு சொல்லிச்சு. அதை ஏற்றுச்சு. அது நல்லது தான் சொல்லிச்சு. இது மழையில் நனையுது அப்படின்னு. அதை ஏற்றுக்காத அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, தூக்கணாங்குருவியுடைய கூண்டையும் கலைச்சிடுச்சு. இப்போ அறிவு சொல்ல போய் தூக்கணாங்குருவி பாதிப்பாச்சு, மழையில் நனைஞ்சுது, வீடு இல்லாமல் அலைஞ்சிட்டு கிடந்தது. அதுபோல் தான் அதுதான் சொல்கிறாங்க, கற்பூரத்தால் பாத்தி கட்டி அத்தரை புனுக்கு செவ்வாதெல்லாம் போட்டு வாசனை திரவியங்களால் தண்ணி ஊற்றி அப்படி வளர்த்தாலும் வெங்காயத்தின் குணம் மாறாது. வெங்காயம் நட்டால் வெங்காயம் தான் வரும், எது நடுறீங்களோ அதுதான் வரும், இந்த வாசனை தெரியும் அதில் வராதுன்றாங்க. அதுபோல் நல்லதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் உடல் பற்றிய பாடம் எடுக்கிறார். உடலை பற்றி, இந்த உடல் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாடம் எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார், ஆக்கைனா உடல், வடிவு அறிவு அப்படின்றார். அறிவு தான் சிவலிங்கம் அப்படின்றார். அறிவு தான் சிவலிங்கம். அறிவு தான் சிதம்பரம்.
அறிவுதான் சதாசிவம். அகரத்தின் அதிபதி பிரம்மா. அகரம் உகரம் மகரம்னு இருக்குல்ல, அதில் அகரம். அகரத்தினுடைய அதிபதி பிரம்மா. ஒடுங்குமிடம் சுவாதிஷ்டானம். பிரம்மா எங்கே ஒடுங்குறாரு? சுவாதிஷ்டானத்தில் தான் பிரம்மா ஒடுங்குறார். உகரம் ரெண்டாவது மந்திரம். அதனுடைய அதிபதி விஷ்ணு. இருக்குமிடம் மணிபூரகம். விஷ்ணு எங்கே இருக்காரு? மணிபூரகத்தில் இருக்கார். இப்போ நம்ம பிரம்மாவை தேடிட்டு இருக்கிறோம், விஷ்ணு தேடிக்கிறோம். எங்கே இருக்கிறாங்க? சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா இருக்கிறார், மணிபூரகத்தில் விஷ்ணு இருக்கிறார். நகாரமும் அகாரமும் சேர்ந்தால் உயிர். நகாரமும் அகாரமும் சேர்ந்தால் உயிர். நம்ம உயிர் என்ன இருக்குது? 2 எழுத்தில் இருக்குது, நகாரம் மகாரம். அது சேர்ந்தால் உயிர். நா ப்ளஸ் மா, நம. நமன்றது தான் நம்முடைய உயிர். நகாரமும் மகாரமும் ஒன்று சேர்ந்தால். அகரம் உகரம் சேர்ந்தால் சிவலிங்கம். அகரமும் உகரமும் சேர்ந்தால் சிவலிங்கம். சிவம் என்றது புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்தின்றது எலக்ட்ரான். இவை இரண்டும் சேர்ந்தால்தான் உலகம். எலக்ட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தால்தான் உலகம். சிவன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத சிவன் இல்லை. அதுபோல் ஆண் பெண் இல்லாமல் உலகம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதுதான் வள்ளல் பெருமா மாணவர்களுக்கு பாடமாக எடுக்கிறார். இப்பிறவை தப்பினாலும் எப்படி வருமோ, நல்லதை கேளுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை பேசுங்கள், தீயவை கேட்காதீர்கள், தீயவை பேசாதீர்கள், புறம் சொல்லாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள். இதெல்லாம் மெயினாக அவர் பாடம் எடுக்கிறார். வள்ளல் பெருமா என்ன கிளாஸ் எடுக்கிறாரு? நல்வழியே நல்லதை பேசுங்கள், நல் நூல்களை படிங்க, நல்லோரிடம் பழகுங்க, நல்லவர்களிடத்தில் பழகுங்க, நல்லதையே கேளுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே பாருங்க. உங்களுடைய பார்வை கூட கொடூர பார்வையாக இருக்கக்கூடாது, பேச்சு கூட கொடூர பார்வையாக இருக்கக்கூடாது, அடுத்தவரை பாதிக்கக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடாது, அடுத்தவர் மனம் புண்படுமான பேச்சாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? மனம் வாக்கு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இறைவன் அங்கே ஆட்கொள்வான் அப்படின்றது. இதை அவர் அங்கே வருகின்ற அன்பர்களுக்கு அதை பாடமாக எடுக்கிறார். மேல் பக்கம் சிவலிங்கமாகவும் கீழ்ப்பக்கம் சக்தியாகவும் சிலர் குறிப்பிடுவார்கள். அது அப்படி இல்லை, அது தவறான கருத்து அப்படின்னு சொல்கிறார். அது யாரோவது ஒரு கற்பனையால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். உயிர் இயங்குவதற்கு, நம்ம உடம்புல உயிர் இயங்குவதற்கு 2 அறிவு வேண்டும். அப்போ என்ன அறிவு வேண்டும்? ஆன்ம அறிவு. மேலே இருக்கிறது ஆன்ம அறிவு, கீழ்ப்பக்கம் இருக்கிறது சீவ அறிவு. சிவலிங்கத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால், அது நம்ம 2 அறிவில் மேல் ஓங்கக்கூடிய அறிவு ஆன்ம அறிவு, அது சிவன். ஜீவ அறிவு கீழ்ப்புறம், அது சக்தி. ஆக கடவுள் அருள் கிடைத்தால் அனைவருக்கும் ஆன்ம லாபம் கிடைக்கும். கடவுள் அருள் கிடைத்தால் தான் அனைவருக்கும் ஆன்ம லாபம் கிடைக்கும் அப்படின்றார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனபலமோ உடல் பலமோ தேவையில்லை, பிறருடைய பலமும் நமக்கு தேவையில்லை, பிறருடைய உதவியும் நீங்கள் எப்பொழுதும் நாடக்கூடாது. பிறர் உதவி சில நேரம்தான் தங்களுக்கு கிடைக்கும், சதா உங்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்காது, சதா உங்களுக்கு உடல் பலம் இருக்காது, சதா உங்களுக்கு தேக பலம் இருக்காது, மன பலம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த பலன் வருவதற்கு என்ன அப்படின்னா, நம்மை யார் துன்புறுத்தினாலும், அவர் சொல்கிறார், அவரை சேர்த்து சொல்கிறார், எப்படி? நம்மை யார் துன்புறுத்தினாலும் நீங்கள் அஞ்சாமல் தவத்தில் கவனமாக இருங்கள். என்ன சொல்கிறாரு?
அஞ்சாமல் தவமே, தவத்தை அதிகமாக பின்பற்றுங்கள். தவம் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறை பலம் உங்களை காக்கும். இறைவனுடைய அருளால் எல்லாவற்றையும் வெல்லலாம். ஆகையினாலே நீங்கள் அன்பர்கள், நீங்கள் தவத்தை அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அந்த தவமே உங்களை எல்லாவற்றிலையும் காப்பாற்றும். என்ன, ஒரு சித்திரை குணம் போயிட்டு நெருப்பு கொளுத்தி அதன் கீழே நிற்க வச்சு அதுக்கு மேலே அவரை நிற்க வச்சு எரிக்க போகிறாங்க. அவருடைய தவப்பலத்தால், அந்த தவத்தால், இறைவனுடைய அருளால் அவர் காப்பாற்றப்பட்டார். அதுதான் அபிராமிப்பட்டார். அதுபோல் அஞ்சாதே அப்படின்றார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சாதே அப்படின்றார். இந்த உலகத்தில் எதை பற்றி நீ அஞ்சாதே அப்படின்றார். இறைவனை மட்டும் சதா இறை சிந்தனையிலே இரு. தவம் என்றால் ஒரு அறையிலே உட்கார்ந்து தவம் பண்ணுவது தவம் இல்லை. தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே தவம் செய்யலாம். தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே தவம் செய்யலாம். தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே தவம் செய்யலாம். நடந்து கொண்டே தவம் செய்யலாம். என்ன, தூங்கும் போதே தவம் செய்யலாம். எல்லா தவம் என்றது நேரமும் காலமும் கிடையாது. காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கடத்துவது ஏன் நன்னெஞ்சே அப்படின்றார். காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். அது பிரம்ம முகூர்த்தம் தான் தேவை அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். சதா எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு வஞ்சகம் செய்தவர்கள், இந்த தவத்தை நீங்க அதிகமாக பின்பற்றினால் உங்களுக்கு வஞ்சகம் செய்தவர்கள் வஞ்சகரஞ்சினர், வஞ்சகரஞ்சினர் வாய் மூடி சென்றனர், வஞ்சகரஞ்சினர் வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி என்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி என்றனர், இதை சன்மார்க்க சங்கத்தவரே வென்றனர், இதை சன்மார்க்க சங்கத்தவரே வென்றனர் அப்படின்றார். இது யாரால் வெல்ல முடியும் அப்படின்னா, சித்தர்களாலும் ஞானிகளாலும் யோகிகளாலும் இதை வெல்லலாம். தெய்வ பலத்தால் நம்ம எதையும் வெல்லலாம். தவப்பலத்தால் எதையும் வெல்லலாம். தவத்தை அதிகமாக பின்பற்றுங்கள் அப்படின்னு முடிவான நிலையில 1873 முடிவான நிலையில எல்லா கருத்தையும் சொல்றார். நான் தவம் அதிகமாக செய்தேன், என் தவ பலன், என் தவ பயன், என் தவத்தால் தான் இந்த பெருவெளி எனக்கு கிடைத்தது, என் தவத்தால் தான் ஞான சபையை கட்டினேன், என் தவத்தால் தான் தர்மசாலையை கட்டினேன், என் தவத்தால் தான் எப்பேற்பட்ட அரக்கர்களுக்கும் நல்லறிவு புகட்டினேன், எப்பேற்பட்டவர்களுக்கும் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் தரவில்லை, இறைவனுடைய சிந்தனையால் நான் பதில் கொடுத்தேன், இறைவன் தான் பதில் கொடுத்தான். எப்பேற்பட்ட ஞானிகள் வந்த போதும், எனக்கு நேர்மாறாக கேள்வி கேட்ட போதும், அந்த அவர்களிடம் இருந்து நான் மிஞ்சி வருவதற்கு இறைவனே எனக்கு துணை புரிந்தான், இறைவனுடைய அருளால் தான். ஆகையினால நீங்களும் தவம் செய்தால் வஞ்சகர்கள் அஞ்சுவார்கள், வாய் மூடி செல்வார்கள், வந்து திரும்பவும் வாசலில் நின்று தஞ்சம் எமக்கருள் சாமி என்பார்கள். நான் செஞ்ச தப்பு தான், எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்றார். நம்முடைய வாழ்வு வளமாக இருக்க வேண்டும். ஆமாம், வாழ்வு வளமாக தான் இருக்கணும். ஏன்னா பிறரை போய் நம்ம கை பார்க்கக்கூடாது, பிறரை நம்பி இருக்கக்கூடாது. பிறர் செய்வாங்கன்னா நெடுக்க செய்ய மாட்டாங்க, கொஞ்ச நாள் செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டுருவாங்க. அதான் மனித இயல்பு. நிரந்தரமாக யாரும் செய்ய மாட்டாங்க. அதை என்ன சொல்கிறாரு, நாம் வளமாக வாழ வேண்டும் என்றால் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறைவனையே பின்பற்றி இருக்க வேண்டும். இறைவனையே சதா காலமும் இறைவனை பின்பற்றினால் சதா நேரமும் மல ஜல கழிக்கின்ற நேரம் தவிர
உடல் உபாதைகள் கழிக்கின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் இறை சிந்தனையோடு இருங்கள். என்ன சொல்கிறாரு? மலஜல நேரம் மட்டும்தான் நினைக்காதீங்கன்றார். அந்த மலஜல நேரம் முடிந்த உடனே இறை சிந்தனையில் இருங்கள். உறங்கும் போது இறைவனுடைய சிந்தனையிலேயே உறங்குங்கள். சாப்பிடும் போதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே சாப்பிடுங்கள். தண்ணீர் குடித்தாலும் பசியோடு இருந்தாலும் இறை சிந்தனையோடு இருங்கள். எதை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி இறைவனுடைய சிந்தனையை இருங்கள் அப்படின்றார். பிறரை நாடி இரவாது இரு அப்படின்றார். இரவாதுன்னா பிச்சை கேட்கறதுன்னு அர்த்தம், தர்மம் கேட்கறதுன்னு அர்த்தம். அது முடியாத காலத்தில் நாம் போய் பிறரை கேட்டோம். தவம் செய்யாத காலத்தில், தவம் தெரியாத காலத்தில் நான் போய் பிறரை கேட்டோம், ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்க, நான் 10 பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம். அதான் அவர் தர்மசாலையை கட்டிட்டு சொல்கிறாரு, நான் பிறரை இரவாது இருந்தேன், தர்மசாலையை கட்டினேன், நான் பிறரிடம் போய் இறக்கவில்லை அப்படின்றார். இதை நாம் நல்லா சன்மார்க்க சன்பர்கள் நம்ம இதை உள்நோக்கி பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? நான் யாருக்கிட்டையும் போய் இறக்கவில்லை. தர்மசாலையை கட்டிட்டு யாராவது ஒரு அரிசி கொடுங்கப்பா, கொஞ்சம் உதவி செய்யுப்பா, நான் கேட்கவே இல்லை. இறைவனையே அனைத்தும் செய்தால். காலையில் கால ஆகாரத்துக்கு அரிசி இல்லை என்று சொல்லும் பொழுது பன்ருட்டி அருகே திருத்துறையூர் என்ற ஊரில் இருந்து ஒரு பழைய கட்ட வண்டியில் கடக்கு மடக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டு விடியற்காலம் 4 மூட்டை அரிசி வந்ததாக தர்மசாலையிலே பொன்னேட்டிலே எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா இரவு அரிசி இல்லை என்று சொன்ன உடனே காலையில் 4 மணிக்கெல்லாம் அரிசி வந்து சேர்ந்துதான். அப்போ என்ன காலம் அது? கையால் குத்தக்கூடிய காலம். கையால் குத்தி தான் அரிசி சமைப்பாங்க அந்த வள்ளல் பெருமா இருக்கின்ற காலங்களில். அப்படி கையால் எத்தனை நாள் அவங்க குத்தி இருந்தால் 4 மூட்டை அரிசி கொண்டாந்து இறக்குவாங்க. 4 மூட்டைன்னா 20 கிலோ இப்போ இருக்குது, அந்த சிப்பம் கிடையாது. அதுபோல் 4 மடங்கு சேர்ந்தது தான் 1 மூட்டை. அந்த 4 மூட்டையும் நன்னாங்க 16 சிப்பம் அரிசி, கையால் குத்தின அரிசி, மக்கள் கஷ்டப்பட்டு கையால் குத்தின அரிசி. அந்த கையால் அரிசி குத்தினவங்களுக்கெல்லாம் ஆர்ட் ப்ராப்ளம் கிடையாது, நுரையீரல் ப்ராப்ளம் கிடையாது, கிட்னி ப்ராப்ளம் கிடையாது. அந்த கையால் அரிசி குத்தின தாய்மார்களுக்கு, கையால் மிளகாய் அரைத்தவர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அம்மியில் மிளகாய் அரைச்சவங்களுக்கு. அப்போ கையால் குத்தின அரிசி 16 இன்னைய கணக்குக்கு 16 சிப்பம் அரிசி வந்தது. அதான் அவர் என்ன சொல்கிறாரு? நான் பிறரிடம் தர்மசாலை கட்டி விட்டு இறக்கவில்லை. யாராவது கொஞ்சம் கொடுங்கப்பான்னு நான் கேட்கவே இல்லை. இறைவனே கொண்டு வந்து கொடுத்தான், இறைவனே நடத்தினான். நான் 2 வருட காலம்தான் அதுக்கு முயற்சி செய்தேன், பிறகு இறைவனே நடத்தினான். நீங்களும் பிறரையே நம்பி இருக்காதீர்கள், தங்களுடைய உழைப்பிலே நீங்களே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தங்களுடைய உழைப்புன்னா என்னன்னு கேட்டால் அது என்ன சொல்கிறாருன்னா தவம் தான் உழைப்புன்றார். அது வீட்டுக்கு மற்ற விவசாய வேலை அந்த வேலை ஏதோ வேலையை செஞ்சு வீட்டுக்கு செய்யுங்க. நாட்டுக்காகவும் நமக்காகவும் தவத்தில் ஈடுபடுங்கள். அது ஒரு உழைப்பு தான், அதுவும் ஒரு உழைப்பு தான்ன்றார். அந்த உழைப்பு வீண் போகாது, இந்த உழைப்பு வீண் போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு தவம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு 6 மணி நேரம் தவம் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்கும். 1 மணி நேரம் தவம் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்கும். அரை மணி நேரம் தவம் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்கும். 5 நிமிஷம் தவம் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்கும். அப்போ இது உங்கள் உழைப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்குது. ஆனால் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தவம் செய்யாதீர்கள். நீங்கள் தவ சிந்தனையோடு இருங்கள், அதுவாக நடக்கும்ன்றார். ஏன்னா நம்ம அதை மனசில் வச்சுக்கிட்டு இது நடக்கணும் அது நடக்கணும் தவம் பண்ணக்கூடாது. தவத்தில் மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருங்க, உங்கள் உழைப்பு வீண் போகாது அப்படின்னு சொல்கிறார். பிறர் இந்த தவம் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிறர் நம்மை நாடி உதவி செய்வார்கள் அப்படின்றார். ஏன்னா வள்ளல்வர் தர்மசாலை கட்டியிருக்கும் போது அவங்கவுங்களாம் தான் அரிசி, விறகு, கேவுரு, கம்பு அதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவர் ஒரு ஊருக்கு கூட போனது கிடையாது, ஒருத்தர் கூட கேட்டது கிடையாது, அவரை நாடி தான் வந்தது. அதை தான் சொல்கிறார், நீங்கள் தவம் செய்தால் அந்த தவத்தின் பலனால்
தங்களை நாடி வந்து உதவி செய்வார்கள், உங்கள் இடம் தேடி வந்து உதவி செய்வார்கள், நீங்கள் பிறரை நாட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் இருக்கிற இடத்துல இருக்கணும். பட்டன்தார் சொன்ன மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கணும். அதுக்கு என்ன காரணம் கேட்டால், இருக்கிற இடத்துல அப்படியே இருந்தால் நடக்காது. அதுக்கு தவம் செய்ய வேண்டும். ஈ என்று நீ பிறரை, ஈ என்று நான் பிறரை கேளாத இயல்பும், ஈ என்று வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறனும் அப்படின்றார். அது என்ன சொல்றாரு? நான் போய் பிறர்கிட்ட எனக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஈ என்று நான் பிறரை கேளாத இயல்பும், ஈ என்று என்னிடம் வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறனும். யார்கிட்ட கேட்குறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கும் பரம்பொருளாக வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய, சுத்த வெளியில் இருக்கக்கூடிய இறைவனை கேட்கிறார். அந்த இறைவன் தான் நம் முக்கண்ணிலே இருக்கிறான், உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே இருக்கிறான். அவன் இடத்திலே கேட்கிறார், என்னை யாராவது வந்து உதவி கேட்டால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய திறனும் எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதை தான் அந்த பாடசாலையிலே அணுக தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்றார். நீங்கள் எட்டி மரமாக இருக்காதீர்கள், இறைவன் உங்கள் மீது காரியப்பட மாட்டான் அப்படின்றார். என்ன சொல்றாரு? எட்டி மரமாக இருக்காதீர்கள், இறைவன் உங்கள் மீது காரியப்பட மாட்டான் அப்படின்றார். நீங்கள் பலாமரமாக இருங்கள். அணுக தொண்டருக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் பலாமரமாக இருங்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மரம் பலாமரம், வாழை மரம், தென்னை மரம், இப்படி நிறைய மரம் இருக்குது, உயிர்களை காப்பாற்றக்கூடிய மரம். ஆனால் எட்டி மரம் மட்டும் யாருக்கும் காப்பாற்றாது. எட்டி மரத்துக்கிட்ட குருவிகள் கூட போகாது. குருவிகளுக்கு தெரியும் எட்டி மரம் நன்மை செய்யாத மரம் அப்படின்னு. அதான் சொல்லுவாங்க, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதான் வாழ்ந்தால் என்ன, ஆற்றோடு கரை புரண்டு வெள்ளம் ஓடினால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றில் வந்து மிதமான தண்ணி போனால் ஏரியில் போய் நிற்கும், கரை புரண்டு ஓடிச்சுன்னா உடச்சிக்கிட்டு போய் எங்கே பார்த்தாலும் தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அப்படி கரை புரண்டு ஓடும்போது சில விலங்குகள் வந்து அங்கே தண்ணி சாப்பிட முடியாது. பெருவெள்ளத்தில் சிறுவாக தண்ணி மெதுவாக போயிட்டு இருந்தால் எல்லா விலங்கும் போய் சாப்பிடும். எல்லாருமே அங்கே தங்கி இருக்கும் ஆற்றில். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் பலாமரம் மாதிரி இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற எண்ணத்தில் இருங்கள், அதுவே உங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். பேரின்ப லாபம் கிடைக்கும். பேரின்ப லாபம்னா இறைவனுடைய லாபம் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? கருணை இல்லாத மனிதரோடு நீங்கள் பழகாதீர்கள். அதாவது கருணை இல்லாதவங்க கூட பழகினா நீங்களும் பிறருக்கு அதை செய்ய மாட்டீங்க, நீங்களும் எட்டி மரமாக மாறிவிடுவீர்கள். பலாமரமாக இருக்கக்கூடியவர்கள் எட்டி மரமாக மாறிவிடுவீர்கள். அது என்ன சொல்கிறாரு? இன்னும் என்ன சொல்கிறாரு? நான் சொன்னேன் என்று நீ உன்னுடைய சொந்த பொருள்களை விற்று உதவி செய்ய வேண்டாம். நீ செய்கின்ற உழைப்பில், நீ சம்பாதிக்கின்ற சம்பாதனையில் 4ல் 1 பங்கு இல்லை 5ல் 1 பங்கு தர்மம் செய்தால் போதும், இதை இறைவன் ஏற்றுக்கொள்வான். அதனால் நீ ஒரு முழு பங்கும் தர்மமே செய்துவிட்டால் உன் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போவும் சிலர் என்ன செய்வாங்க, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 100 ரூபா தர்மத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் 500 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க, 100 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க, 200 ரூபா கொடுக்குறவங்க இருக்காங்க. அதனால் அப்படி கொடுக்க வேண்டாம், 1000 ரூபாய்னா 100 ரூபா செஞ்சால் போதும் அப்படின்ற. அதான் 10ல் 1 5ல் 1 செய்யுங்க. அதனால் நான் தர்மம் செய்ய சொன்னேன், பலாமரம் மாதிரி இருக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கிற பொன் பொருளெல்லாம் விற்று நீ தர்மம் செய்ய வேண்டாம். தர்மம் செய்ய முடியவில்லையே என்று சற்று இறைவனை நோக்கி பாருங்கள், அதுவே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், அதுவே நீங்கள் தர்மம் செய்ததாக கருதப்படும் அப்படின்றது. அதான் கருணை இல்லா மனிதர்களிடம் சேரும்பொழுது நம்முடைய நிம்மதி போயிடும்ன்றார். இறை சிந்தனை மாறிடும்ன்றார். இறை சிந்தனை மாறி நம்முடைய நிம்மதி போயிடும். அதனால் கருணை இல்லாதவர்களிடமும் கல்வர்களிடமும்
மது சூது செய்யக்கூடியவர்களிடமும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களிடமும் நீங்கள் சேராதிருக்க வேண்டும். அவர்களை பார்த்த உடனே எட்டி மரமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு அவங்கள விடக்கூடாது. அவங்கள உபசரித்து அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு நாம் ஆகாரம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதுவே கோடான கோடி புண்ணியம் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? கோடான கோடி புண்ணியம். உன்னுடைய நீ வச்சிருக்கிற கூழாக இருந்தாலும் சரின்னு அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து அந்த அவங்களுடைய உயிரானது நிம்மதியாகிவிட்டது. அந்த அவர் உடம்புல இருக்கக்கூடிய சிவன் நிம்மதி அடைந்து விட்டார். ஆகினால அதனுடைய லாபம் உங்களை சேரும். அதான் சொல்கிறார், விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும், உறவினர்களை மகிழ வைக்க வேண்டும்ன்றார். இதில் 2 கருத்து பாருங்க. அவங்கள உபசரிக்கணும். வந்தவங்க சாப்பாடு தான் கேட்டாங்க, அவங்க எதுவும் கேட்கல. அவங்கள உபசரிக்க வேண்டும். உறவினர்களை நம்ம உறவுக்காரர்களை மகிழ வைக்க வேண்டும். அவங்க எப்படி மகிழ வைக்கணும்? சாப்பாடு கொடுத்து நல்லா சாப்பாடெலாம் செஞ்சு போட்டோம்னா அவங்க ஒன்றும் வாழ்த்த மாட்டாங்க. ஷார்ட் என்ன கொடுப்பாங்க? எனக்கு கொடுப்பானா ஒரு 5000 கொடுப்பானா, 2000 கொடுப்பானா, 10,000 கொடுப்பானா எதிர்பார்ப்பாங்க உறவினர்கள். அந்த குறிப்பறிந்து அவங்களுடைய மனக்குறிப்பு அறிந்து அவர்கள் வீடு திரும்பும் பொழுது நம்மளால் முடிந்த தொகையை அவர்களுக்கு கொடுங்கள், பொன்பொருளை கொடுங்கள், தகுதிக்கு ஏற்ப கொடுங்கள்ன்றார். உன்னுடைய தகுதிக்கு என்னவோ அதை கொடு. 100 ரூபா சம்பாதிக்கிறியா, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பு. வெறுங்கையா போயிட்டு வான்னு சொல்லாத. அது மகிழ வைக்கிறது கிடையாது. அது உறவினர்களுக்கு மகிழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே விருந்தாளியாக வந்தவர்களும் ஏதோ ஒரு தொகையை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா போகிற வழியில் அவங்களுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் அவர்களுக்கும் கொஞ்சம் மகிழ வையுங்கள். உறவினர்களையும் மகிழ வையுங்கள், உறவுக்காரங்களையும் மகிழ வையுங்கள், விருந்தாளிகளையும் மகிழ வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சில பேர் சாதுக்களை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கடைசியில் போகும்போது அவர் துணியை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு 100-50 கையில் வச்சு தாம்பழம் வச்சு கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் செய்வது பெருசில்லை, பாவ காரியங்களை செய்யாதிருத்தல் வேண்டும் அப்படின்றார். பாவிகள் கூட்டத்தில் சேராதிருக்க வேண்டும். பாவிகள் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குதான், அந்த கூட்டத்தில் நீங்கள் சேராதிருக்க வேண்டும். அதான் சொன்னாங்க, சேரிடம் அறிந்து சேர். சேர்றதுனா எல்லார்ட்டையும் போய் சேரக்கூடாது. ஒரு விசேஷத்துக்கு நாம் போகிறோம், ஒரு விழாவுக்கு போகிறோன்னா நல்லவர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. அவங்க நல்லவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. அதே தீயவர்கள் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருப்பாங்க. தீய பழக்க வழக்கம் உள்ளவங்கள்லாம் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. அவங்களும் கும்பலாக போவாங்க, கும்பலாக வருவாங்க. இந்த நல்லவர்கள் பார்த்தா 1-2 தான் தேரும். ஒரு திருமண வீட்டுக்கோ இல்லை மற்ற வீட்டுக்கோ நம்ம போனோம்னு சொன்னால் நல்லவங்க பக்கத்தில் உட்கார கூட அஞ்சுவான், பார்த்தா ஓடிடுவான். இருந்தாலும் வந்துட்டேன்டா, இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவான், இது சரி வராதுன்னு ஓடிடுவான். ஆனால் அவங்க இனத்தோடு என்ன செஞ்சுருவாங்க? தீய பழக்கம் உள்ளவர்களோடு சேருவார்கள், கல்வரோடு சேருவார்கள். அந்தந்த இனம் அந்தந்த இனத்தில் சேர்ந்து விடும். அந்த இனத்தோடு நீ சேர்ந்து விடாதே என்றார். இந்த எந்த இனம்? தீய பழக்க வழக்கம் உள்ளவங்கள தான் இனம்னு சொல்கிறார், மற்றவர்களை சொல்லலை. அந்த இதெல்லாம் இனம்னு சொல்கிறார். அதனால் சேரிடம் நாம் அறிந்து சேர வேண்டும். போட சமயத்தில் எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது. நல்ல மனுஷனாக இருந்தானா அவன் ஒருத்தங்கிட்ட கூட்டிகிட்டு இருந்தானா இப்போ கெட்ட மனுஷனாக மாறிட்டானா. அப்போ என்ன காரணம்? அவர் சொல்கிறது சரிதானே. தீயவர்கள் கூட்டத்தில் சேராதிருத்தல் வேண்டும். வாய்ப்பு வருவது நம் கையில் தான். என்ன சொல்கிறாரு? வாய்ப்பு வருவது நம் கையில் தான் இருக்குது. நீ உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி இறைவன் வாய்ப்பு கொடுப்பான். உழைப்பு நம் கையில் இருக்குது, வாய்ப்பும் நம்ம கையில் இருக்குது, உழைப்பும் நம் கையில் தான் இருக்கிறது. வாய்ப்பு என்றது எங்கிருந்தோ தேடி வராது. வாய்ப்பும் நம்ம கையில் தான் இருக்குது, உழைப்பும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த உழைப்பு தான் வாய்ப்பு. உழைச்சிங்கன்னா வாய்ப்பு கிடச்சிடும். அதனால்
வாய்ப்பு என்பது ஒன்று கிடையாது அப்படின்றார். வாய்ப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நம்பி இருக்காதீங்க. வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா உழைப்பில் இருக்குது அப்படின்றார். உழைப்பில் உறுதியாக இரு, உழைப்பில் உறுதியாக இரு, அதுவே வெற்றி தரும். எப்படி சொல்கிறார்? உழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்கள், அதுவே தங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்றார். அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லாதீங்க. அது இஷ்டம்னா நம்முடைய இஷ்டத்தில் தான் இருக்குது. அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் உழைப்பில் தான் இருக்கிறது. உழைப்பு அதிகமானால் அதிர்ஷ்டம் வந்துவிடும். அதிர்ஷ்டம் என்பது ஒன்றுமில்லை, வெற்றியினுடைய ரகசியம்தான் அதிர்ஷ்டம். வெற்றி எங்கே இருக்கிறது? உழைப்பில் இருக்குது. உழைச்சாக்கா அதிர்ஷ்டம் வந்துடுச்சு. அப்போ உழைச்சா வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சா அதிர்ஷ்டம் வந்து போச்சு நமக்கு. அதுதான் சொல்கிறார், வெற்றியின் ரகசியம் அதிர்ஷ்டம். வெற்றி பெற்றால்தான் அதிர்ஷ்டம் அப்படின்றார். அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டமாக வராது அப்படின்றார். அவர் என்ன சொல்லுவார்? மந்திரத்தில் மாங்காய் உடைக்கலாம், தந்திரத்தில் தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லுவாங்க. மந்திரம் சொல்லி நீங்கள் 4 புறா மந்திரம் சொன்னாலும் மாங்காய் விழாது. மாங்காய் விழக்கூடிய மாங்காய் முத்தனை மாங்காய் தான் விழும், முத்தனை பழம் தான் விழுமே தவிர நீ நினைக்கக்கூடிய மாங்காய் விழாது, மந்திரம் சொல்லி விழாது. ஆகினால மந்திரத்தால் மாங்காய் பறிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீ முயற்சி பண்ணால் மாங்காய் பறிக்கலாம். மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தால் மாங்காய் பறிக்க முடியாது. மந்திரம் இறை சிந்தனைக்கு தான் மந்திரம். அந்த அளவுக்கு பக்குவப்படக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இந்த காட்டுப்பகுதியில் தான் இருக்கிறார்கள். அவர் எதை நினைக்கிறார்களோ அவங்க கைக்கு கிடைக்கும். ஆகாரம் வரணுன்னா ஆகாரம் இறக்கணும் கொடுத்துருவாங்க. மாங்காய் வேணும்னு நினச்சாங்கன்னா மாங்காய் இறக்கணும் கொடுத்துருவாங்க. ஆனால் மந்திரம் சொல்லி மரத்துலேருந்து வராது. மாங்காய் வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு மாங்காய் வரும். ஆனால் நீங்கள் மந்திரத்தால் மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேய போகின்ற பசுமாடுகள் தன்னுடைய கொம்பிலே பில் கட்டி கொண்டு போவதில்லை. எப்படி சொல்கிறார்கள்? மேய்ச்சலுக்கு போகக்கூடிய பசுமாடுகள் தன்னுடைய கொம்பிலே பிள்ளை கட்டி கொண்டு போகவில்லை. அது அங்கும் இங்குமாக சுற்றி அலைந்து திரிந்து தன்னுடைய ஆகாரத்தை தேடிக்கொள்கிறது. மேயிற மாடு கொம்பில் பிள்ளை கட்டி போகிறதில்ல. அது உழைப்பு, முயற்சி. இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி அந்த பகல் இரவாவதுக்குள்ள சூரியன் அஸ்தமாவதுக்குள்ள வெளிச்சம் இருக்கும்போது தன்னுடைய இறையும் தேடிக்கும், தான் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் தேடிக்கும். தண்ணி எங்கே இருக்குதுன்னு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கும். புல் எங்கே இருக்குதுன்னு அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நேராக வந்து தண்ணியை சாப்பிடும், போய் புல்லை சாப்பிடும். அதுபோல் நீங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் என்பது வேறு எதுவும் இல்லை. எல்லாமே உழைப்பில் தான் இருக்கிறது. உழைப்பு தான் வெற்றியின் ரகசியம் அப்படின்றார். எல்லாம் விதி பயன் என்று புலம்ப வேண்டாம் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? எல்லாம் விதிங்க, விதியால் தான் நடந்தது, விதி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விதியை வெல்லக்கூடியது மதின்றார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாம் விதி பயன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதியெல்லாம் முடியல, மதியை நாம் பயன்படுத்தவில்லை. மதியை நாம் பயன்படுத்தினா விதியை வெல்லலாம். அதனால் விதியால் நனைஞ்சு போச்சு, விதியால் தான் முடிஞ்சு போச்சுன்னு புலம்ப வேண்டாம் அப்படின்றார். அந்த விதியை வெல்வது மதி இருக்குது. அந்த மதி என்பது அறிவு. அந்த அறிவை நீங்கள் சதா நினச்சிருந்தால் அந்த விதியை வெல்லலாம். விதியை வென்றவர்கள் பல கோடான கோடி பேர்கள் அப்படின்றார். இந்த விதியை வென்றவர்கள் பல கோடான கோடி பேர்கள். அதை எண்ணிலிட்டு சொல்ல முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. அதில் கோடிக்கணக்கான பேர்கள் இந்த விதியை வென்றிருக்கிறார்கள். தெய்வம் துணை வரும் என்று நம்ப வேண்டாம் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? தெய்வம் துணை வரும், தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் சோம்பேறியாக இருந்துடாதீங்கன்றார். நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்கன்றார். தெய்வம் துணை வரும், காப்பாற்றும் அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் துணை வராது. தெய்வம் உள்ளே இருக்குது, ஒன்றுள்ளே இருக்கிறது தெய்வம். அந்த தெய்வம் தான் உன்னை காப்பாற்றுமே தவிர மற்ற தெய்வங்கள் காப்பாற்றாது. தெய்வத்தை நம்பி இருக்காத. தர்மத்தை செய், தவத்தை செய், அது உன்னை காப்பாற்றும். தர்மமும் தவமும் உன்னை காப்பாற்றும். நேர்மை காப்பாற்றும்.
வாய்மை காப்பாற்றும். ஆனால் தெய்வம் என்று ஒரு தனியாக ஒரு பொருளை நீங்கள் நம்பாதீர்கள். உன் உள்ளே தெய்வம் இருக்கிறது. உன் முன்னுள்ளே அதான் சொல்வார், என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே படுத்த என்னுடைய அன்பே, என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே படுத்த என்னுடைய அன்பே, தன் தரம் சிறிதும் அறியாதிருந்தேன்வர். என் உள்ளதான் இருக்கிற உன்னுடைய தரத்தை நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அது சொல்றாரு, அது போல உன் உள்ளதான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உங்களை நம்புங்கள், உங்கள் உடம்புல இருக்கின்ற இறைவனை நம்புங்கள், மற்றவரை நம்பாதீர்கள். இது ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையிலே நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை. வீடு, மனைவி, மக்கள் எதுவுமே சொந்தம் கிடையாது. நாம் இந்த நாடகத்திலே நடித்து கொண்டிருக்கிறோம். நம் உள்ளே இருக்கிறவனை நீங்கள் அந்த இறைவனை சதா காலமும் சர்வ காலமும் அவனுடைய சர்வ சிந்தனையிலே இருங்கள். அவன்தான் உங்களை காப்பாற்றுவான். அவன்தான் கடைசி வரையும் உங்களோடு இருக்கக்கூடியவன். ஆகினாலே இந்த நாடக மேடையிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம பற்றியவர்களுக்கு அன்பாகவும் இறைவன் மீது அன்பாகவும் இருங்கள். தெய்வம் தெய்வம் என்று எங்கும் அலையாதீர்கள். தெய்வம் உங்க உள்ளே இருக்கிறது. மறந்தால் உயிர் விடுவேன் என்றார். தெய்வத்தை மறந்தால் உயிர் விட்டுருவீங்க அப்படின்றார். மறந்தறியேன், நான் மறக்க மாட்டேன். தெய்வத்தை எத்தனை நேரமும் சதா நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதான் நான் வெற்றி பெற்றேன். அதனால் நீங்களும் தெய்வ சிந்தனையோடு இருங்கள். தவம் என்பது தனியாக அமர்ந்து இருப்பதில்லை. இரவு காலங்களிலே மேடான இடங்களிலே, ஆற்று பகுதியிலே, வயல்வெளியிலே சற்று அங்கு சிவசிந்தனையில் அமருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரவு நேரங்களில் ஏன்னு கேட்டால் சத்தமில்லாத இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அமுத காற்று அதிகமாக வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தனிமையில் இரு, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அதான் பதவி வரும்ன்றார். அப்போ தனியாக எங்கே இருக்க சொல்கிறார்? எப்பயாவது காலம் நேரம் கிடைக்கின்ற போது வயல்வெளிகளிலே, வயல்வெளி மேட்டில் பகுதியிலே, மலை மீது, மலை இருந்தால் மலை மீதிலே சற்று அமர்ந்து தவத்தில் ஈடுபடுங்கள். கொஞ்சம் அதிகப்படியான சக்தி கிடைக்கும் அப்படின்றார். சதா அங்கே சீர்லையும் கிடைக்கும், கொஞ்சம் அதிகப்படியான சக்தி கிடைக்கும் அப்படின்றது. அதுதான் சொல்றார், உங்களை நம்புங்கள், உழைப்பின்றி உயர்வில்லை. மீண்டும் சொல்றார், உழைப்பு தான், உழைப்பு இல்லாத உயர்வு கிடையாது. அப்போ நீங்கள் தவம் செய்தாலும் அது உழைப்பு தான். அது ஒரு தவம் செய்கிறது அவ்வளோ சாமானியமான வேலை இல்லை. தவம் என்பது எல்லோராலையும் செய்ய முடியாது. தவம் சொன்னால் ஓடிப்படுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் தவம் செய்வது கஷ்டம்தான். அது ஒரு கடின உழைப்பு தான். அந்த கடின உழைப்பு உழைத்தால்தான் உன்னை நாடி வரும். நீ பிறரை நாட வேண்டியதில்லை, பிறரை நம்ப வேண்டியதில்லை. எல்லா செயல்களும் உன்னை நாடி வரும், உன்னை தேடி வரும். அது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், வெற்றியினுடைய ரகசியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தவத்தில் தான் இருக்கிறது. உங்கள் உழைப்பு தான் உங்களை உயர்வடைய செய்யும். உங்கள் உழைப்பு தான் உங்களை உயர்வடைய செய்யும். நன்மை செய்ய எத்தனையோ எவ்வளோ கோடான கோடி அரசர்கள், வள்ளல்கள் நிறையா தர்மம் செஞ்சுருக்காங்க. ஒரு வேடுவன் ஒரு புறாவை பிடித்து அதை சமைக்க போகின்ற காலத்தில் சிபி சக்கரவர்த்தி பார்க்குறார். பார்த்து வேடுவனை கூப்பிட்டு, உனக்கு கறி தானே வேணும் அப்படின்னார். ஆமாம், கறி தாங்க வேணும். அப்படியா, சரி இருந்தால் நான் கறி கொடுக்குறேன், புறாவை கொடுன்னார். அவன் புறாவை கொடுத்தான். புறாவை விட்டுட்டார். என்னங்க, நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன், புறாவை விட்டுட்டிங்களா என்னங்க அப்படின்னு கேட்குறான். கறி தாம்பா உனக்கு வேணும், கறி தானே சாப்பிட போகிற, உன் கத்தியை கொண்டான்னு சொல்லி தன்னுடைய தொடையிலிருந்து அந்த சதையை அறுத்து கொடுத்தாரா. இவ்வளோ பெரிய ஒரு தர்மம் பாருங்கள். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு, ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. ஒரு மயில் நல்ல மழை காலங்களிலே குளிர் தாங்காமல் நடுங்கி நிற்கிறது. அந்த மயிலை கண்ட ஒரு அரசன் தன்னுடைய தங்க போர்வை எடுத்து அது மீது போய்த்துனானா, மூடி விட்டானான். குளிர் இல்லாத மழையில் நனையாமல் இருக்கு. அவ்வளோ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. இறந்தும் தன்னுடைய கையை வெளியே நீட்டினானா.
அதில் இருக்கிற மோதிரத்தை கைட்டுன்னு போய் யாராவது சாப்பிடுங்கப்பா, இது ஏன் மண்ணோட மண்ணாக போகுதுன்னு. இப்படி எப்பேற்பட்ட வள்ளல்களாக இருந்திருக்காங்க அந்த பூமியில். இதில் எல்லாரை விட சிபி சக்கரவர்த்தி ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஏன்னு கேட்டால், தன்னுடைய சதையை வலி தாங்கி கொண்டு, வலி பொறுக்க முடியாத வலியை தாங்கி கொண்டு தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான். அதுதானே பெரிய ஒரு உயிரை காப்பாற்றுறது, தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்த சக்கரவர்த்திகள் இருக்கார். அதுபோல் அதுதான் வளர்க்கணும் என்ன சொல்கிறார், தன்னை வருத்தி செய்யாதீர்கள், எந்தவித உபாயத்திலாவது ஒரு உயிரை காப்பாற்றுங்கள். அதுக்கு உபாயம் எதுவும் இல்லையா. அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எதையும் அவர் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை. ஒரு கறியை வாங்கி கொடுத்தாலும் அதனுடைய உயிரினுடைய கறி தான். எதை வாங்கி கொடுத்தாலும் ஒரு உயிரை தான் வாங்கி தரணும். அதனால் தன்னுடைய கறியை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றினார். இப்படியெல்லாம் நாம் இந்த இவர்களெல்லாம் நினைத்தோம் என்றால், இதை காதால் கேட்டோம் என்றால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும். அதான் நல்லோரிடம் சேருங்கள் அப்படின்றார். நல்லதை கேளுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை நினைங்கள். இதுவே தவத்தினுடைய முதல் படி அப்படின்றார். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவளோடு சொல்கிறேன். இதை நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 வரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். சிவ 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 சிவாய நம, சிவ 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 சிவாய நம. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.